எனக்கு அன்பானவர்களே, உயிர்த்தெழுந்த இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாதத்திலும் உங்களுக்கு எதிரிடையாய் வருகிற சத்துருவின் சகல வல்லமைகளையும் எதிர்த்து ஜெயம் எடுக்கக்கூடிய அதிகாரத்தை தந்திருக்கும் மாதமா இருக்கிறது. சங்கீதம் 89:22 சத்துரு அவனை நெருங்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை என்று வாசிக்கிறோம். அன்பானவர்களே, நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த காலத்திலே நீதியானியரின் கை இஸ்ரவேல் ஜனத்தின் மீது பலத்திருந்தது. இந்த மீதியானியரின் ஆவிகள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலத்தில் விளைச்சலை கெடுத்து போட்டும் அவர்களை மிகவும் சிறுமைப்படுத்தியும் கையின் பிரயாசங்களை பறிக்கும்படி சத்துரு தேவ பிள்ளைகள் மீது ஆளுகை செய்து கொண்டிருந்தார். தேவன் கிதியோனை எழுப்பினார். சத்துருவின் மேடுகள் மிதிக்கப்பட்டன. மீதியானியரின் வல்லமைகள் தேவ பலத்தால் அதமாக்கப்பட்டது. இன்றும் எனக்கு அன்பானவர்களே, உங்கள் விளைச்சல்களை கெடுக்கிற, உங்கள் கையின் பிரயாசத்தை திருடுகிற எல்லா சத்துருவின் மேடுகளை மிதித்து ஜெயம் பெற்று எழும்பும் வல்லமை பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதமாக மாறும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது துதியின் ஆவியினாலும் ஜெப ஆவியினாலும் நிறைந்திருந்து ஜெயம் பெற வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆபிரகாமின் நாட்களிலும் 4 ராஜாக்கள் எழும்பி சோதோமியிலும் கோமோராவின் மீதும் யுத்தம் பண்ணி லோத்தையும் அவன் பொருட்களையும் சிறையாய் கொண்டு போய்விட்டார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தன் வீட்டிலே பிறந்த கைபடிந்தவர்களாகிய 318 பேரும் ஆயுதத்தை ஏந்தி யுத்தம் செய்தனர். அவர்களை மேற்கொண்டு சிறைப்பட்ட சகலத்தையும் திருப்பிக் கொண்டார்கள். இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை சிறைப்படுத்தி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகளையும் ஜெபத்தாலும் துதியினாலும் யுத்தம் செய்து முறியடிக்கக்கூடிய பலத்தை இந்த மாதம் உங்களுக்கு கட்டளையிட்டு சகல வல்லமைகளையும் மிதித்து ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் உங்களுக்கு செய்தருளுவார். அது மட்டுமல்ல, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவை ஒரு திரியை அணைக்கிறது போல அணைத்து போடுவார். அன்று பாபிலோனின் 3 வாலிபர்கள் நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக நின்று வைராக்கியமாய் தேவனுக்காய் நின்றார்கள். தேவனாகிய கர்த்தர் அவருடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர்கள் தலையை உயர்த்தினார். இன்றும் நாம் சத்துருவின் மேடுகளை மிதித்து ஜெயம் எடுக்க முடியாமல் இருக்கக்கூடிய தடைகள் என்னவென்று பார்ப்போமானால், நம்முடைய துதியின் சத்தம் குறைந்து போனது. தேவனை துதிக்க துதிக்க தேவன் நம்முடைய சத்துருவின் நுகத்தை முறிப்பார். ஆனால் நம்முடைய துதியின் சத்தத்தை விட நம்முடைய புலம்பலின் சத்தம் அதிகமாய் இருக்கிறபடியால் நம்முடைய சத்துருவின் மீது நம்மால் ஜெயம் எடுக்க முடியவில்லை. 430 வருஷம் தேவனை துதிக்கிற துதியை இஸ்ரவேல் ஜனங்கள் மறந்து போயிருந்ததனால் பார்வோன் அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் ஜீவனை கசப்பாக்கினார். தேவ பிள்ளைகள் துதிக்க துதிக்க முன்பாக நிற்கிற எரிகோ கோட்டை நொறுங்கி விழும். எனவே நம்முடைய துதியின் ஆவியினால் நிறைந்து நம்முடைய துதியை அதிகப்படுத்த வேண்டும். ஆபிரகாம் தேவனுக்கு நன்றி பலிபீடம் கட்டி தேவனை தொழுது கொண்டது போல நம்முடைய குடும்பங்களிலும் சபைகளிலும் தேவனை துதிக்கிற நல்ல துதியின் ஆவியை தரித்துக் கொள்வோம். அப்பொழுது சத்துருவினால் நமக்கு வருகிற சகல மேடுகளையும் தடைகளையும் மிதித்து ஜெயம் எடுப்போம். யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் வந்தபோது, யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரர், மோபாவியர், சேயின் மலை தேசத்தார் வந்தபோது பாடி துதிக்கும்படி நபர்களை சேனைகளுக்கு முன்பாக யோசபாத் நிறுத்தினார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யோசபாத்துக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த இந்த கூட்டத்தார் தங்களுக்குள் வெற்றுண்டு மடிந்தார்கள். யோசபாத்தும் யூதாவின் ஜனத்தாரும் சத்துருவின் மேடுகளை மிதித்து ஜெயம் எடுத்தார்கள். துதித்து செபிக்கிற குடும்பங்கள், சபைகள் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளும். துதித்து செபித்து ஜெயம் பெறுவோம். இந்த மாதத்திலே சபைகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குள்ளே
துதியின் ஆவி அதிகமாய் இறங்கி வரட்டும். சங்கீதக்காரன் 34 சங்கீதம் 7 கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் என்று வாசிக்கிறோம். கண்பானவர்களே, கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் துதியின் ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் எந்த குடும்பங்கள் நிறைக்கப்படுகிறதோ அங்கே அற்புதங்களை காண முடியும். எந்த சபை துதித்து ஸ்தோத்தரிக்கிறதோ அந்த சபைக்குள்ளாய் பெரிய எழுப்புதலை காண முடியும். இந்த நாட்களிலே நமக்கு விரோதமாய் எழும்புகிற சகல வல்லமைகளை துதித்து ஸ்தோத்தரித்து அந்த மேடுகளை மிதித்து ஜெயம் பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதித்து நன்மையினால் நிரப்புவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். சத்துருக்களின் மேதுகளை மிதிக்கிற அதிகாரத்தை கொடுத்த கர்த்தர், இந்த நாட்களிலே கர்த்தாவே நாங்கள் துதித்து ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்தி எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல வல்லமைகளை மிதித்து நொறுக்குகிற அதிகாரத்தை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே, உன்னதரின் கிருபையின் ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கர்த்தாவே ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு சபைகளையும் சூழ்ந்து கொள்ளும்படி இந்த நாட்களிலே சபைகளுக்கு விரோதமாய் குடும்பங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சகல அந்தகாரத்தின் கிரியையும் அதம் பண்ணி ஜெயம் எடுக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். இந்த நாட்களிலே காணப்படுகிற அதிகமான உச்சத்தின் வல்லமைகள் கர்த்தாவே உம்முடைய பிள்ளைகளை தொடாதபடி, அவர்களை மேற்கொள்ளாதபடி, பலவிதமான வியாதிகளை கொண்டு வராதபடி, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படியா எந்த வாதைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளை நெருங்காதபடி உன்னத பாதுகாப்பும் வேலி அடைப்பும் அவர்கள் மேல் கொண்டு வரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வார்த்தைகளை கேட்டு யாரெல்லாம் நோக்கி பார்க்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு நன்மையின் வாசலை திறந்து கொடுப்பீராக. ஒரு ஜெயத்தின் நன்மையை கட்டளையிடுவீராக. உடைய மேலான நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த நாட்களிலே ரிசல்ட்டுக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல மதிப்பெண்களோடு கூட ரிசல்ட் தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை அடுத்த வகுப்புக்கு ஆயத்தப்படுத்துங்க. அவருடைய தேவைகளை சந்திங்க. இந்த மேலான நாமம் மகிமைப்படுவதாக. எல்லா மகிமைகள் உமக்கு செலுத்துகிறோம். அந்தகார சக்திகளை மேற்கொண்டு அந்தகார சக்தியின் கிரிகளை கதம் பண்ணி மேன்மையின் வாக்கு தத்துவங்கள் ஒவ்வொன்றையும் உடைய கரத்திலிருந்து எடுத்து கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.